கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, பேரரசுகளின் ஆயுத பலத்திற்கு முன்னால் இறை நம்பிக்கையை மட்டுமே ஆயுதமாக்கி சரித்திரம் படைத்த ஒரு மாமனிதர். தங்கமும் வெள்ளியும் தான் செல்வம் என்று நினைத்த உரைமை பேரரசுக்கு முன்னால் இதோ இந்த ஏழைகளும் நோயாளிகளும் தான் இறைவனின் அழியா சொத்துக்கள் என்று நெஞ்சை நிமிர்த்தி பிரகடனம் செய்த ஆன்மீக புரட்சியாளர். அதிகாரத்தின் ஆணவத்தை தியாகத்தால் வென்ற ஆளுமைதான் இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடும் புனித லாரன்ஸ். திருத்தொண்டர் லாரன்ஸ் ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஹுஸ்கா என்னும் நகரில் பிறந்து வளர்ந்தார். ஒருமுறை திருத்தந்தை இரண்டாம் புனித சிக்ஸ்தூஸ் மறைபோதக பணிக்காக அங்கு சென்றபோது லாரன்ஸை சந்தித்தார். அவர் மிகவும் பக்தியுள்ள துடிப்புள்ள இளைஞராய் இருப்பதை பார்த்த திருத்தந்தை அவரை தன்னோடு உரைமை நகருக்கு அழைத்து கொண்டு வந்து முதன்மை திருத்தொண்டராக நியமித்தார். திருத்தொண்டராக இருந்த லாரன்ஸுக்கு 2 பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன. ஒன்று, இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் இறைமக்களுக்கு கொடுப்பது. 2வது, திருச்சபையின் சொத்துகளுக்கு பொறுப்பாயிருந்து அவற்றை தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. இந்த 2 பணிகளையும் திருத்தொண்டரான லாரன்ஸ் சிறப்பாக செய்தார். கிபி 252ஆம் ஆண்டு உரைமை பேரரசின் அரசராக வலேரியன் என்பவர் பொறுப்பேற்றார். தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களுடன் நட்பு பாராட்டிய இவன் மக்கரியன் என்பவரால் தவறான முறையில் தூண்டப்பட்டு கிறிஸ்தவத்திற்கு எதிராக மாறினான். அவ்வாறே கிபி 257ஆம் ஆண்டு 2 கொடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தான். ஆம், கிறிஸ்தவ குருக்கள் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும் மற்றும் வழிபாட்டிற்காக கூடக்கூடாது. திருச்சபை சொத்துக்கள் திருப்பள்ளிக்காக பயன்படுத்தப்படும் திருப்பண்டங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த கட்டளைக்கு இணங்க மறுக்கும் யாராயிருந்தாலும் கொல்லப்படுவர் என்று சொன்னான். இதற்கிடையில் ஒரு நாள் கலிஸ்தஸின் சுரங்க கல்லறையில் திருப்பலில் நிறைவேற்றி கொண்டிருந்த திருத்தந்தை புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ் என்பவரையும் அவரோடு சேர்த்து 6 திருத்தொண்டர்களையும் அவன் கொன்று போட்டான். அதனைத் தொடர்ந்து லாரன்ஸ் உரைமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மேலும் திருச்சபையின் சொத்துக்கள் மற்றும் ஆலயத்தில் உள்ள விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டான் அரசன். லாரன்ஸ் 3 நாட்கள் கழித்து அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு ஏழைகளையும் எளியவர்களையும் அரசன் முன் நிறுத்தி, இவர்களே திருச்சபையின் விலை உயர்ந்த சொத்துக்கள் என்று கம்பீரமாக கூறினார். அரசனுக்கு கோபம் தலைக்கு ஏறவே இரும்பு கட்டிலின் கீழே நெருப்பு மூட்டி அதன் மேல் லாரன்ஸை கிடத்தி கொள்ள உத்தரவிட்டான். இதை கண்ட கொடுமைக்காரர்கள் கைகொட்டி சிரித்து லாரன்ஸை கேலி செய்தார்கள். லாரன்ஸோ, ஒரு பக்கம் வெந்து விட்டது, மறுபக்கம் வெந்திட என்னை திருப்பி போடுங்கள் என்று வேடிக்கையாக கூறினார். திருத்தந்தை புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ் சொன்னது போலவே அவர் மறைசாட்சியான 3 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள் லாரன்ஸ் மறைசாட்சியாக தன் உயிரை ஆண்டவரின் கரங்களில் ஒப்படைத்தார். கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று ஆசிரியரான புரோட்டேனியஸ் என்பவர் திருத்தொண்டராகிய லாரன்ஸின் மன்றாட்டினால்தான் உரைமை நகரானது ஒளி பெற்றது என சொல்லும் அளவுக்கு இவரின் வேண்டுதல் வல்லமை மிக்கதாயிருந்தது. நம் புனிதர் சமையல்காரர்கள், ஏழை மக்கள் மற்றும் நகைச்சுவையாளர்களின் பாதுகாவலராக உள்ளார். ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்து அழியும் செல்வத்தை அல்ல, அழியா ஆன்மாவை காத்துக்கொள்ள இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நம் புனிதர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், புனிதரை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள்.